ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழே போடுற அதி தம்பி வீடும் கோலமாக்கா வீடும் கோத்தாலாக்கணும். சாவு அடிக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாமா? நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. ஜீன்ஸ போட்டு கரெக்டா இடுப்பு தெரியுற மாதிரி பனில பேண்ட் மேலே உட்கார வைக்கிறது. கைய தூக்கினா இடுப்பு தெரியுது, உக்காந்தா பம்ம தெரியுது. அத கொஞ்சம் நீளமா தைச்சு போட்டதா என்ன? அடிக்காம ஆமை ஓடு உடையாது. இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவைய வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு. நல்ல விஷயமா பேசியா சொல்லு. அப்பா சொல்லு. மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அப்பா அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. கொட்டவிங்க போயில துண்டுதுண்டா வெட்டிடுவேன். எங்கடா இருக்கா? நீ யாரா தமிழ சொல்றா? ஏய் நான் என்ன தமிழ் யாருன்னு தெரியணுமா? ஆமா. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? நீ தானா கேட்ட தமிழ் யாருன்னு? ஆயில கேட்டா பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? மரியாதையா நில்லு. ஏய் ஓட விடாத, நெஞ்சு வலிக்குதுடா. ஏய் ஏய் நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கே. நீ ஏன்டா குறுக்க வந்த? ஏலா இப்படி பண்றீங்க? கிறுக்கு மெண்டல் தாயேலிங்கள. என்ன பீலிங் பீலிங் ஒரே பீருது. குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய் சிச்சி அப்படி போய் உட்கார். 15 மினிட்ஸ் ஆகும். வானவில் தாயோலிங்க. இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. அப்படியா? என்னடா உம்மா கொடுக்குற? சரசகுராரா. என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. மாமா எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு ஓடிடு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில அவர்த்து கிழிச்சு போ. அப்படி பாக்குறீங்க? என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. பொய் பொய் பொய். பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. நீ என்ன பார்க்க வரும்போதெல்லாம் கண்ணாடி போட்டு வாடி. ஏண்டா? தமிழ்நாட்டுல ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டம் ஒண்ணு அமல்ல இருக்கு, தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. புரியலையே. உன் கண்ணாவோட போதை ஏத்துற பொருள் ஏதாச்சும் இருக்கா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான. அப்ப இவனோட கள்ளக்காதலா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் இன்னொருத்தையும் பொண்டாட்டியா இருந்தானா ஒப்பாட்டியா இருந்தானா? ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஏது பாரு, நான் பீச் கூப்பிடல, பார்க் கூப்பிடல, சினிமா கூப்பிடல, மாவாலிபுரத்து கூப்பிடல, என் வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் பொண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க.
என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு, ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. என்கிட்ட அத்தமாவன் சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான். ஒரு நிமிஷம். நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியோன்னு கேட்டேன். அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சோகந்தா சோகந்தா தென்பழ. உங்க செயினை கீழே விட்டு போறீங்க. ஏதோ எடுத்து தரேன். கழுத்துல மாட்டீங்க. சார் நம்ம ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆகிட்டு வரா. பாரதேஷ் நாய. உலக அழகி நினைப்பா உனக்கு. எப்படியோ எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க. இந்த ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. ஏன்டா